கௌரி, வர வர உனக்கு பேச்சுல நாகரிகமே இல்லாம போச்சு. அடுத்த வீட்டுக்காரிக்கிட்ட நம்ம பிள்ளைங்களை விட்டு கொடுத்து பேசலாமா? விட்டு கொடுத்து பேசுற அளவுக்கு தானே இங்க எல்லாமே இருக்கு. அது உங்களுக்கு தப்பா தெரியல. அவ வேணும்னே அவ பெருமையை இங்க வந்து பாடிக்கிட்டு இருக்கா. நான் இப்படி ஏதாவது பேசலனா இங்க உட்கார்ந்து இன்னும் அவ அடிக்கிட்டே தான் இருப்பா. கூந்தல் இருக்கிற மகராசி அள்ளி முடிஞ்சுக்கிறா. மகா, செல்வம் எங்கேயோ போற மாதிரி இருக்குது. ஆமா மாமா, ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. அத வாங்க தான் போயிட்டு இருக்கோம். அப்படியாம்மா, போயிட்டு வாங்க. நல்ல செய்தியோட வாங்க. பா, உங்க இயர்பட்ஸ் வச்சுட்டு போறீங்க. அந்த இயர்பட்ஸ் வேலை செய்யாது. பழைய பொருள் வாங்குறவங்க கிட்ட போட்டு வெங்காய பஜ்ஜியும் போண்டவும் நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க வட்டா. ஏமாற்றாதே ஏமாற்றாதே. நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காருமா. ஐயோ, இவரை நம்பி எதுவுமே பண்ணக்கூடாது. டேஞ்சரஸ் ஃபெலோ. என்னடி கோகிலா, இழுத்து போத்திட்டு படுத்துட்டு இருக்க? அம்மா கூட போலியா நீ? எழுதிட்டு இருக்கேன், சும்மா இருடி. கோகிலா, சொன்ன கேட்க மாட்டியா? ப்ராஜெக்ட் எழுதிட்டு இருக்கேன், விளையாடாத. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ ஹாய் புஜிட்டோ, எப்படி இருக்க? கதிர், என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ எப்படிடா இங்க? ஐயோ அம்மா. பயப்படாத, அம்மா கோகில தான் ரேஷன் கடைக்கு போயிருக்காங்களே. நீ டென்ஷன் ஆகாத புஜிட்டோ. அம்மா ரேஷன் கடைக்கு போனது உனக்கு எப்படி தெரியும்? எப்ப இங்க வந்த? எப்படா வந்த? வா, எவ்வளவு கோவப்படுற நீ? உங்க அம்மாவும் கோகிலாவும் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நான் உள்ளே வந்தேன். பயப்படாத. அது மட்டும் இல்ல, அவங்க ரேஷன் கடைக்கு அனுப்பி வச்சதே நான் தான். என்னது, நீயா? என்னடா சொல்ற? ஆமா, உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னா நீ வரமாட்ட. அதான் நீ நானும் தனியா மீட் பண்றதுக்கு ஒரு குட்டியா பிளான் போட்டேன். தனியா மீட் பண்ணு. கிளம்பு நீ. முதல்ல இங்க இருந்து கிளம்பு கதிர். இடத்த காலி பண்ணுடா, வெளியில போ. என்ன கிளம்புன்னு அசால்ட்டா சொல்ற? அதுக்காக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன். கஷ்டப்பட்டு வந்தியா? நீ வந்தது தெரிஞ்சாதான் உண்மையான கஷ்டமே. நீ முதல்ல வெளியில போ. எழுந்து போடா. அகிலா, ஏன்டி இப்படி விரட்டுற? உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசாசியா வந்தான் தெரியுமா? என் மேல உனக்கு பாசமே இல்ல. என்னை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்ல. இல்ல இல்ல, நீ பேசி என்ன ஏமாத்த பாக்குற. வேணாம்பா, வேணாவே வேணாம். இது சரிப்பட்டு வராது. நீ தயவு செஞ்சு கிளம்பு. அம்மா வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் கதிர். தயவு செஞ்சு போ. அகிலா, என் புஜிட்டோ இல்ல, என் செல்லம் இல்ல. ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்ச நாளும் சரி, கெஞ்ச நாளும் சரி, நான் மயங்க மாட்டேன். நீ போ. என்ன கதிர், மகாக்காக செஞ்சு கொடுத்த சத்தியம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குடா. என்ன அகிலா, லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டே சாதிச்சவங்களாம் இல்லையா என்ன? யாரு யார் அப்படி இருக்காங்க சொல்லு. ஏன் இல்ல? அதான் அவங்க. அவரு நம்ம சின்ராசு நந்தினி. சின்ராசு நந்தினியா? அது யாரு? என்னடி இப்படி கேட்ட? உனக்கு சின்ராசு நந்தினி தெரியாது? நிஜமா தெரியாதா?
சின்ராசும் நந்தினியும் பயங்கரமா லவ் பண்ணாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் இவன் ஒரு உதவாக்கற, இவனை நம்பி வந்த அவளும் ஒரு உதவாக்கற, இந்த 2 உதவாக்கரையும் சேர்ந்து லைஃப்ல உருப்படாம தான் போகும்னு சக்திவேல் கவுண்டர் கூட சாபம்லாம் கொடுத்தாரு. சக்திவேல் கவுண்டரா? அவரு யாரு? போச்சுடா, அவர் தான் நம்ம சின்ராஸோட அப்பா. போக்கில உனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி வா, உனக்கு தெளிவா சொல்றேன் வா. இந்த சக்திவேல் கவுண்டர் சாபம்லாம் பழிக்கவே இல்லை தெரியுமா? இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து ஒரு பாப்பாவும் பெத்துக்கிட்டு சின்ராச நந்தினி பெரிய பிசினஸ் மேக்னெட்டா ஆக்கிட்டாங்க. நந்தினி இருக்காங்கல்ல, அவங்கள சின்ராச கலெக்டர் ஆக்கிட்டாங்க. அகிலா அவங்க ஒன்னாவே சந்தோஷமா விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க தெரியுமா? நான் அப்புறமா முழு கதையும் சொல்றேன். இங்க பாரு அகிலா, சின்ராசு மாதிரி நானும் ஒரு பிசினஸ் மேக்னெட் ஆயிடுவேன். நந்தினி கலெக்டர் ஆன மாதிரி என் அகிலாவும் டாக்டர் ஆயிடுவா. ஓகேல? கேக்குறதுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு. முதல்ல அந்த சின்ராசும் நந்தினியும் யாரு அத சொல்லு. ஐயோ அகிலா, அதான் சன் டிவில அடிக்கடி போடுவாங்களே சூரிய வம்சம் படம். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது லா 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 லா. ஏன் பாட்டு பிடிக்கலையா? வேற பாட்டு பாடவா? இறங்கு இறங்கு, மரியாதையா கீழே இறங்கிடு, இல்லனா பிச்சிருவேன். ஏய் அகிலா அகிலா ப்ளீஸ் டி, கொஞ்சமாவது என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோடி. விரட்டுற போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ப்ளீஸா கீழே இறங்கு. கீழே இறங்கு போறியா இல்லையா? நீ வெளிய போ. செல்லம் இல்ல என் புஜ்ஜிட்டோல. அம்மா வரதுக்குள்ள மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு, அதான் எல்லாருக்குமே நல்லது. கிளம்பு. அதெல்லாம் அவங்க வர மாட்டாங்கடி. கிளம்புடா. ப்ளீஸ் டி போடா போன்னு சொன்ன. வீடு தேடி வந்திருக்கேன்னு கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கிறியா? கல் நெஞ்சக்காரி. புருஷன் இப்படி வீட்டை விட்டு துரத்துறிய, பெண் அதிகம் ஒளிக. அதெல்லாம் மெதுவா போறப்ப போய் ஒளிச்சுக்கலாம். நீ மொத்த இடத்த காலி பண்ணு போ. ப்ளீஸ் டி புரிஞ்சு. ஐயோ அம்மா, என்ன அம்மா வந்துட்டாங்க? போச்சு போச்சு. ஐயோ திரும்ப திரும்ப மாட்டிக்கிற. ஏன் இப்படி பண்ற? இப்ப அம்மா வந்துட்டாங்க, என்ன பண்றது? தெரியலையே. இரு இரு. டேய் டேய், எது கட்டி பாக்குற? குனி கீழே குனி. அது எப்படி அதுக்குள்ள வந்திருப்பாங்க? வந்த உடனே விசாரிக்கிறியா? சொல்ல சொல்ல கேட்காம. ரேஷன் கடைக்கு போகணும்னா ஆதார் கார்டு எடுத்து வைக்கணும்னு தெரிய வேணா உனக்கு? எத்தனை தடவை அலையிறது? எனக்கு என்னமா தெரியும்? ஏதோ போன் வந்துச்சு, நீ கூப்பிட்ட, எல்லாத்தையும் நீ எடுத்துருப்பேன்னு நான் நினைச்சேன். சொல்லி இருந்தா நான் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேனா? இங்க பாரு, வர வர வாய் உனக்கு ரொம்ப கூடிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சுட்ட. மா, நீதாமா வர வர எல்லா கோவத்தையும் என் மேலே காட்டுற. என்னையே தான் திட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ரோட்லயே சண்டைக்கு வராத. வீட்டுக்கு போயிட்டு கார்டு எடுத்துட்டு திரும்பவும் போகணும். வா.